அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதினா கொத்தமல்லி துவையல் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், கூடவே ஜீரகம் போட்டுங்க, முழு குண்டு உளுந்து போட்டுங்க, காஞ்ச மிளகா ஒரு 5 போட்டுங்க, புளி போட்டுங்க. இது பொண்ணு ஒருவலாக வறுத்து எடுத்துங்க. இஞ்சி போட்டுக்குங்க, பூண்டு போட்டுக்குங்க. இது எல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுக்கலாம். இது செவந்துடுது, இது எடுத்து தனியாக ஆற வச்சிங்க. இதே எண்ணெயில் புதினா கொத்தமல்லியை வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி வதங்கிடுது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் போட்டுங்க, பேரிச்சம்பழம் போட்டுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் நல்லா மழை அரைச்சிட்டு தாளிச்சிக்கலாம். துவையல் அரைச்சாச்சு. துவையல் அரைக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் ரவை பதத்துக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்க. ரொம்ப மழைன்னு அரைக்காதீங்க. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. வடகம் போட்டுக்கலாம், உளுந்து போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்ச புதினா கொத்தமல்லியை இதில் போட்டு நல்லா வதக்கிங்க. சின்ன தீ வச்சு பொறுமையாக வதக்கணும். புதினா கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடுது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.